எனக்கு பிடிச்சது ஹீரோயினி சன்னி லியோன். சன்னி லியோன். ஹாய் கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் 2.1 சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இளமையில் இருக்க பீப்புள்ஸோட பொங்கலை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் ப்ரோ. எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பொங்கல் இல்லை ப்ரோ, பொங்கல் சாப்பிடலையா? இந்த மாதிரி தான் வைப்பாங்க வீட்டில் போயிட்டு. பொங்கல் எப்படி செய்வாங்க? பொங்கலுக்கு என்னென்ன தேவை அப்படி அதை சொல்லுங்க பார்க்கலாம். பொங்கலுக்கு வெல்லம், கரும்பு, பச்சை, பானை, அடுப்பு, விரவு. நீங்களாம் பொங்கல் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். ஒரு பசங்களாம் எடுத்து ஆசை ப்ரோ. ஆனால் ஆளு கூட வைக்கணும். ஆளு கூட வைக்கணுங்களா? ஆள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. பொங்கல்னு சொல்றீங்க, இப்போ வந்து பொங்கல் வந்து எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அதை பத்தி தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசங்களோட ஜாலியாக கொண்டாடுறோம். பார்க்கறதுக்கோசரம் பசங்களோட சரி ஜாலியாக இருக்கும். அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியல. இவ்வளோ இது பண்ணுறோம். நம்ம இளமலையிலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி பண்ணலாம். நம்ம இளமலையில் ஒன்றும் அது மட்டும் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா அது பண்ணால் இன்னும் நம்ம இளமலை இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படின்னா இளமலை ஜல்லிக்கட்டு வரணுங்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணுமா இருந்தாட்டு வேணுமா? சரி, பிள்ளைங்க தான் நல்லா இருக்கும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. பொங்கலுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அது மாதிரி தெரியுங்களா உங்களுக்கு? பொங்கலுக்கு எல்லாம் பானை, வெல்லம், அரிசி அது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சாப்பிட தெரியும் பொங்கலுக்கு. சரி, ஓகே ப்ரோ. பொங்கல் இப்போ வந்து பொங்கல் அப்போ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸோட காமெடியாக இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவும் இன்னும் நடக்கலை. இந்த வருஷம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் கேட்டிங்கன்னா சொல்லிப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஹீரோ பேர் சொல்லுங்கள். அந்த பேர் சொல்லிவிட்டு அவர் டைலாக் ஏதோ சொல்லுங்கள். டைலாக் யாரையா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் ப்ரோ? எஸ்டிஆர் ப்ரோ. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. எனக்கு விஜய் தான் பிடிக்கும். சரி, விஜய் டைலாக்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. அது மாதிரி டைலாக் யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி ஆகுது. அல்ல இந்த வரும் கெட்ட வார்த்தை கூட வரும் சில. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி ஆதுறது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா ஹீரோ பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? ப்ரோ ஹாய் ப்ரோ. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. நம்ம பொங்கல்லாம் கொண்டாடுறோம். அது எதுக்காக கொண்டாடுறோம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கொண்டாடுறோம் பொங்கல் சாப்பிட்றது. பொங்கல் கொண்டாடுறோம். நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது ப்ரோ. ஆனால் ஜாலியாக சுற்றுவோம் பொங்கல்னா. பொங்கல்னாவே பசங்களோட சுற்றுறது, லீவு நல்லா ஜாலியாக அந்த ஒரு 4 நாள் லீவு கிடைக்கும். அந்த 4 நாளில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. உங்களுக்கு நீங்களும் அதே மாதிரி தானே? தெரியாது ப்ரோ, ஐடியா கிடையாது. சரி, ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடுவீங்க. அது எப்படி பண்ணுவாங்க? எதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க? அதில் போடுற தேவையான பொருள் இது மாதிரி எதாவது உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் ஆனால் பொங்கல் வைக்க மாட்டாங்க. நாங்கள் ஆனால் கோயிலில் இந்த மாரி அங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஓ, கோயிலில் போய் சாப்பிடுவீங்க. வீட்டில் வச்சதெல்லாம் உங்களுக்கு வைக்க தெரியாது அந்த மாதிரியா? ஆனால் என்ன பச்சை பொங்கல்னா முந்திரி அந்த இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதான் ப்ராசஸ்லாம் தெரியாது. சரி, ஓகே ப்ரோ. பொங்கல் ஆனால் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவீங்க. சரி, ஓகே ப்ரோ. அப்போ நடந்த ஏதாவது காமெடி இன்சிடென்ட் எதாவது இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயோ போயிருப்பீங்க, ஏதோ நடந்துடும். பொங்கல்னா பிளான் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம். அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. ஆனால் எங்கேயும் போக மாட்டோம். செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயை டக்குன்னு பிளான் பண்ணுவோம். டக்குன்னு அன்னைக்கு ஒரு நாள் டீ கடைக்கு போய் பிளான் பண்ணோம்னா டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பிடுவோம். சரி, நீங்கள் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது காமெடி நடந்திருக்குல்ல? அது மாதிரி ஏதாவது? இல்லை ப்ரோ, நம்ம வீட்டு விட்டு வெளியே வரதில்ல. ப்ரோ உங்களுக்கு ரைடு தான். ஃபுல்லாக ரைடு எங்கேயா போவீங்களா வெளியே? அடிக்கடிக்கே பைக் எடுத்துட்டு வெளியில கிளம்பி. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பேர் சொல்லுங்கள். சொல்லிட்டு பார்க்க மாட்டோம் ப்ரோ. மூவிஸ் பார்க்க மாட்டீங்களா? சொன்னா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பொய் அது. அவன் எப்படி என்ன ப்ரோ சொல்றீங்க? பார்ப்பாங்க. நான் மூவிஸ் பார்க்க மாட்டேன். உண்மையிலே தலைதான் ப்ரோ. தலையா ப்ரோ? அவருடைய டைலாக் எதாவது சொல்ல முடியுங்களா? அவருக்கு பிடிச்ச டைலாக், அவர் சொல்கிற டைலாக், அவர் படத்தில் வந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்கள். ரீசெண்டாக இப்போ ஒவ்வொரு செடியும் நானா செதுக்கணும் இல்லடா. இல்ல நானா செதுக்கணும் இல்லடா. செதுக்கிருப்பாங்க. பத்தி பேசுறேன். நம்மளுக்கு தளபதி தான். தளபதிங்களா? அவருடைய ஏதாவது டைலாக்? ஒரே டைலாக் தான், ஐ எம் வெயிட்டிங். அந்த டைலாக் மட்டும்தான் எப்பயுமே. சரி,
பொங்கல். Happy பொங்கல். வந்து வருஷம் வருஷம் பொங்கல் கொண்டாடுறோம். ஓகேவா? அது எதுக்காக கொண்டாடுறோம் உங்களுக்கு எதாவது தெரியுமா? தமிழர்களின் பெருமை பொங்கல். ஓகே ப்ரோ. நீங்கள் பழங்காலத்து பாரம்பரியம் அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் அதுக்கு பாஸ்ட் இயராக ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டே வரோம். இயர்லி பொங்கல் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடு ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால எல்லாரும் கொண்டாடி. பொங்கல் எது எப்படி செய்வாங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுங்களா? ப்ரோ பொங்கல் எப்படி யூஸ் பண்ணி செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் இவன் ஆள் வீட்டில் போய் சாப்பிட்டது மட்டும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான். அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். எனக்கு ஆளே இல்லை, சும்மா அடிச்சுடுறான். பொங்கல் செய்வாங்க, எங்கள் வீட்டில் செய்வாங்க, கோயிலில் பண்ணுவோம், கோயிலில் பொங்கல் வைப்பாங்க. சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் எனக்கு அதை பற்றி செய்ய தெரியாது பொங்கல்லாம். சரி, உங்களுக்கு பொங்கல் அதான் ப்ரோ இவன் ஆள் வீட்டில் செம்மையாக செய்வாங்க. ஓகே. அதனால் வந்து சாப்பிட்டா நல்லா செம்மையாக இருக்கும். உனக்கு ஆள் இல்லையா? பொங்கல் அப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் காமெடியாக பசங்களோட? அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டாக தான் இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும் பசங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். வெளியே வந்தால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, இப்போ இந்த வருஷம் நடந்தது ஏதாவது ஒன்று, இல்லை போன வருஷம் நடந்தது, அதை பற்றி எதுவும் தெரியும்? இந்த வருஷமா என்ன எங்கேயாவது போனால் சாப்பிட்டுட்டு ஒட்டுக்கா ஃப்ளாட் ஆகி படுத்துருவாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் போதுன்னே திரியிறாங்களே. இவங்க எப்படா மாற போறீங்க? அந்த மாதிரி ஜாலியாக அப்போ சும்மா மாற்றி மாற்றி கலாச்சிட்டு பேசிக்கிட்டு போவோம் ஜாலியாக. அந்த மாதிரி இருக்கும். சரி, இதே காமெடியாக நடந்தது எதுவுமே இல்லை? இவரை வச்சுட்டு நான் எப்படி பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுவோம், இது டான்ஸ் மாதிரி சும்மா நாங்கள் 2 பேர் 3 பேர் கூட்டமாக டான்ஸ் ஆடுவோம். அந்த மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட் பண்ணிட்டு இருப்போம் ஜாலியாக. அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக. மாமனாருக்கு ரத்த கொதிப்பு முட்டக்கல்ல நான் வெள்ள பருப்பு முடி மவனே செருப்பாலடி. பிடிச்ச ஹீரோ பேர் சொல்லுங்க, அவங்களுடைய படத்தில் வந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்க. ஹீரோலாம் அவ்வளோ பேர் இருப்பல, ஹீரோயினி வேணா பிடிக்கும் அதிகம். ஹீரோயினியா? ஆமாம், சூப்பர் ப்ரோ. யார் ப்ரோ? எனக்கு பிடிச்சது ஹீரோயினி சன்னி லியோன். சன்னி லியோன்? அது என் பொண்டாட்டியில் ஃபேமஸான ஹீரோயினி. ஓகே ப்ரோ. அவங்க டைலாக் பிடிக்கும் மூவியில் பார்த்துட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ நம்மளாம் நீங்கள் ஆல் டைம் ஃபேவரட் இப்போ விஜய் தான். விஜய் தானே ப்ரோ? அவருடைய படத்தில் வந்த டைலாக், ஃபேமஸ் டைலாக். ஐ வெயிட்டிங். பொங்கல் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க? தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு பண்டிகை இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா உழவரும் சரி அனைத்து மக்களும் ஒன்று கூடி சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு பொங்கல் பண்டிகை. எல்லா நண்பர்களும் கூடி சேர்ந்து கொண்டாடுவாங்க. இப்போ பொங்கல் அப்போ இதுக்கு முன்னாடிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மறக்க முடியாமல் இன்சிடென்ட் சொல்லியிருப்போம். இருக்கோம் நாங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிண்டி விளையாடுறது, அந்த நொண்டியாட்டம், பாண்டி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விளையாடுற ஒரு பழைய நினைவுகள். அப்புறம் இப்போல்லாம் அவங்கவுங்க வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்கவுங்க ஜென்ரேஷன் வளர அந்த நினைவுகள் மறந்து போகுது. அதை மக்களுக்கு மறுபடியும் எடுத்து காமிக்கிறது அந்த ஜல்லிக்கட்டு, பாண்டி, கபடி, அந்த குழந்தைங்களுக்குலாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த இது கோல போட்டி அது இதுன்னு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த பொங்கல் பண்டிகை. சரி, பொங்கல் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காமெடியாக ஏதோ இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குல்ல உங்களுக்கு, அதை பற்றி ஏதோ சொல்லுங்கள். ஒரு சிறப்பாக ஜாலியாக ஒரு படம் பார்க்க சினிமா தேட்டருக்கு போகிறது அந்த எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2.1 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2.1 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2.1 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பிள்ளைங்க பற்றி இந்த ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா.